ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இந்த ட்ராமாவோட நெக்ஸ்ட் எபிசோடு தான் பார்க்க போகிறோம். ட்ராமாக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் லைக் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ இந்த ட்ராமாவோட ஸ்டார்டிங்கில் நம்ம ஹீரோ அங்கே இருக்க யாருக்குமே தெரியாமல் அங்கே பேலஸில் உள்ள சிசிடிவி கேமரா ரூமுக்கு போய் ரொம்ப பழைய ஃபுட்டேஜ்லாம் பார்த்துட்டு அதை அவரோட பென்ட்ரைவில் காப்பி பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவர் அப்படி முடிச்சுட்டு வெளியே வரப்போ கரெக்டாக அந்த லேடி பாடி கார்டு பார்த்துடுறாங்க. உடனே நம்ம ஹீரோவும் சமாளிக்கிறதுக்காண்டி இல்லை நான் மிஸ்டர் பார்க்க தேடி வந்தேன் அப்படின்னு சமாளிக்கிறாங்க. அப்போ அந்த லேடி பாடிகார்டும் சொல்கிறாங்க, உங்களை வைஸ் சேர்மன் தேடுறாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நம்ம ஹீரோவும் போய் பார்க்க போகிறாரு. அந்த வைஸ் சேர்மன் வேற யாரும் இல்லை, நம்ம ஹீரோயினியோட ஹஸ்பண்ட் தான். நம்ம ஹீரோயினியோட ஹஸ்பண்ட் என்ன சொல்கிறார் அப்படின்னா, நான் என்னதான் நீ எங்களுக்கு பாடிகார்டாக இருந்தாலும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே நீ இப்படி வரலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ நம்ம ஹீரோவும் சொல்கிறார், நீங்கள் என்னை மன்னிச்சிருங்க சார், நான் வந்ததும் நம்ம 3 பேரோட நல்லதுக்காண்டி தான். உங்களுக்கு 2 பேருக்கும் என்ன நடந்தாலும் அதுக்கு நான் தான் பொறுப்பு. அதனால தான் நான் இன்னைக்கு கொஞ்சம் ஃபோர்ஸாக அப்படி நடந்துக்கிட்டேன். நான் உங்களை ஃபோர்ஸாக பிடிச்சிருந்தா நீங்கள் என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறப்போ நம்ம ஹீரோயினோட ஹஸ்பண்டும் சொல்கிறான், அதனாலலாம் ஒன்றும் இல்லை, நான் இங்கே வேலை பார்க்குற யாரையும் வேலைக்காரங்களாவே பார்க்க மாட்டேன், நல்லா ஃப்ரீயாக தான் இருப்பேன், அதனால் நான் உன்னை மன்னிச்சிடுறேன், இனிமேல் அப்படி நடக்காமல் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி பேசி இப்போ நீங்கள் இருந்து கிளம்பு அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டுறான். நம்ம ஹீரோவும் ரிட்டன் வந்துட்டு அந்த பழைய ஃபுட்டேஜெல்லாம் போட்டு பார்க்குறப்போ அதில் மிஸ்டர் பார்க் வந்து நிறைய பணத்தெல்லாம் எடுத்து வைக்கிற மாதிரி இருக்குது. இந்த அவர் கூட ஒரு தடவை வேலை பார்க்குற மாதிரி பார்த்துருப்பார் அந்த பணத்தை. அந்த பணத்தை மிஸ்டர் பார்க்குக்கு யார் கொடுக்குறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினோட ஹஸ்பண்ட் தான் கொடுக்குறான். ஒருவேளை இவன் தான் நம்ம ஹீரோயினை கொலை சொல்லி கொடுத்துருப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கொஞ்சம் ஷாக் ஆகுறாரு. அதில் அந்த பார்க்குறப்போ 1 பில்லியன் கொடுக்குற மாதிரி இருக்கு. ஒரு ஆளை கொல்றதுக்கு எதுக்கு 1 பில்லியன் கொடுக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கொஞ்சம் யோசிக்கிறாரு. இப்போ அப்படியே கட் பண்ணா நம்ம ஹீரோயினியை காட்டுறாங்க. நம்ம ஹீரோயினோட பையனோட திங்ஸ் எல்லாம் கொண்டு வந்து ஒரு ரூம்ல வைக்கிறாங்க. அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோயினையும் கேட்குறாங்க, நீங்க எதுக்கு இதை இங்கே வைக்கிறீங்க, இதை தூக்கி போட சொல்லி தானே சொன்னாங்க அப்படின்னு சொல்லி சொல்றப்போ அந்த வேலை பார்க்குறவங்க சொல்றாங்க, எங்களுக்கு இதை தூக்கி போட மனசு வரல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நம்ம ஹீரோயினும் சொல்றாங்க, ஆமா உங்களுக்கு அப்படி தோணி தானே ஆகணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நம்ம ஹீரோயினும் இந்த ரூமை லாக் பண்ணி சாவியை என்கிட்ட கொடுங்க, இனிமேல் என்னை கேட்காம யாருமே இந்த ரூமுக்குள்ள வரக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அந்த வேலை பார்க்குறவங்களும் ஓகேன்னு சொல்லிட்டு நேராக அந்த மாமியார்கிட்ட போய் இங்கே நடந்ததெல்லாம் அப்படியே சொல்லிடுறாங்க. உடனே அந்த மாமியாரும் இந்த வீடே அவளுக்கு தான் சொந்தன்ற மாதிரி அவள் பண்ணுறா, அவளை நான் என்ன பண்ணுறேன்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. அப்படியே கட் பண்ணால் நம்ம லாயரை காட்டுறாங்க. அந்த லாயர் எப்போவுமே லிப்டிக் கையுமா தான் சுற்றிக்கிட்டு இருக்கான். நம்ம மாமியாரும் அந்த லாயர்கிட்ட வந்து, இவளை நீ எப்படியாச்சும் இந்த இதுலேருந்து ரிசைன் பண்ண வைக்கணும், இந்த ஃபவுண்டேஷனை விட்டு அவள் போகணும், ஆனால் அவளாக போகிற மாதிரி இருக்கணும், அப்படின்னா தான் நம்மளோட பிஸ்னஸ்க்கும் இந்த ஃபவுண்டேஷனுக்கும் எந்த ப்ராப்ளமும் வராது, இதை நீ ஏதாச்சும் பண்ணு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த லெட்டரை கொண்டு வந்து கொடுக்குறதே நம்ம பிரதர் தான் ஹீரோயின்கிட்ட அந்த லெட்டரை கொடுத்து, நாளைக்கு நீ ரிசைன் பண்ணணும், அதுக்கு இந்த லெட்டரை தான் நீ ரீட் பண்ணணும்னு உன்னோட மாமியார் என்கிட்ட சொன்னாங்க அப்படின்னு சொல்கிறான். உடனே நம்ம ஹீரோயினி கேட்குறாங்க, என்னோட ஹஸ்பண்ட் அஃபேரில் இருக்கிறது உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ அந்த பிரதரும் உனக்கும் தானே தெரியும் அப்படின்னு ஒரு கொஞ்சம் கூலாக தான் ஆன்சர் பண்ணுறாரு. உடனே அந்த ஹீரோயினி சொல்கிறாங்க, அப்புறம் நாளைக்கே எல்லா நியூஸ்லேயும் மீடியாலையும் என்னோட ஹஸ்பண்டுக்கு அஃபேர் இருக்குது, இந்த மாதிரி 10 வயசில் ஒரு பையன் இருக்குன்றது ஃபோட்டோவோட நியூஸாக வெளியே வரணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கு அந்த பிரதரும், அப்படின்னா நீ ஹஸ்பண்டை டிவோர்ஸ் பண்ண போறியா அப்படின்னு கேட்குறப்போ, நான் டிவோர்ஸ் பண்ணவே மாட்டேன், கண்டிப்பாக நான் அதை பண்ண மாட்டேன், என்னோட ஃபவுண்டேஷனை காப்பாற்றுறதுக்கு இது ஒன்று தான் எனக்கு வழி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்படியே கட் பண்ணால் நம்ம மாமியார் கிட்ட அந்த அசிஸ்டண்ட் வந்து காட்டுறான், இந்த மாதிரி இவன் அஃபேர் இருக்குது பையன் இருக்குன்னு சொல்லிட்டு எல்லா ஃபோட்டோவோட நியூஸ் வந்திருக்கு, ஆனால் இதை யார் சொல்கிறா, யார் இவங்களுக்கு லீக் பண்ணான்றதே நம்மளால் கண்டுபிடிக்கவே முடியலை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் இது எதுவுமே தெரியாமல் நம்ம ஹீரோயினோட ஹஸ்பண்டும் நேராக ஆஃபீஸ்க்கு போகிறான். போய் பார்த்தா அங்கே எல்லாரும் நின்றுக்கிட்டு இது உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு அவனை ஒரு மாதிரி கொஸ்டினாக கேட்க வராங்க. உடனே நம்ம ஹீரோயினோட ஹஸ்பண்டும் நம்ம பின் வழியாக போயிடலாம், பேக் சைடு போகலான்னு சொல்லிட்டு பின் வழியாக போகிறான். இப்போ அந்த ஜான் டேரா நம்ம ஹீரோயினியை பார்க்க வரா. வந்து என்ன சொல்கிற அப்படின்னா, நீ தயவு செஞ்சு ஒரு ப்ரெஸ் மீட் வச்சு இதை நீ சொல்லு, அஃபேர் எதுவும் இல்லை நீ சொல்லு அப்படின்னு சொல்லி சொல்கிறப்ப நம்ம ஹீரோயினும், நீ சந்தோஷம் தானே படணும், அப்புறம் என்ன உனக்கு அப்படின்னு கொஞ்சம் கேட்குறப்போ, இல்லை இந்த மாதிரி அஃபேர் இருக்குது அப்படின்றது தெரிஞ்சிருச்சு, அது நான் தான் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா ஏன்னா எங்கேயும் பப்ளிக்கில் நிம்மதியாக இருக்க விட மாட்டாங்க, ஒரு பெரிய செலிப்ரிட்டிக்கே நான் துரோகம் பண்ணிட்டேன்னு என்னை ரொம்ப இது பண்ணுவாங்க, இதுலேருந்து நீ தான் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறா. அப்போ கரெக்டாக நம்ம மாமியார் இவளை பார்க்கணும் கூப்பிட்டு விட்றா நம்ம ஹீரோயினை. நம்ம ஹீரோயினி போகிறப்போ இந்த ஜான் டேராவும் கூடயே போயிட்டு எனக்கு ஏதாச்சும் பண்ணுங்க, இதை ஏதாச்சும் நிப்பாட்டுங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கத்திக்கிட்டே இருக்கிறப்போ உடனே நம்ம மாமியார், நான் உன்னை கூப்பிடவும் இல்லை, இங்கே வந்து உட்கார சொல்லவும் இல்லை, முதல்ல இங்கேருந்து கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு கத்துறான். அப்புறம் என்ன சொல்கிறான் அப்படின்னா, இந்த மாதிரி ப்ரெஸ் மீட்டுக்கு இது யார் சொன்னான்னு தெரியல, இதை நம்ம டெலிட் பண்ணாலும் திருப்பி வந்துக்கிட்டே தான் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறான். உடனே நம்ம ஹீரோயினியை பார்க்குறான், இவ தான் இதெல்லாம் பண்ணியிருக்கான்றது அவளுக்கு நல்லா தெரியுது. இருந்தும் நம்ம மாமியார் என்ன சொல்கிறா அப்படின்னா, நம்ம ஹீரோயினியை பார்த்து நீ கொஞ்ச நாளைக்கு எங்கேயும் போகாத, நீ வீட்லேயே இரு, அது மாதிரி நீ மீடியாவில் உள்ள யாரையும் மட்டும் மீட் பண்ணவே பண்ணாத அப்படின்னு சொல்லி சொல்கிறா. உடனே நம்ம ஹீரோயினி தான் சமையன்னு சொல்லிட்டு,
அப்போ நீங்கள் என்ன ரிசைன் பண்ண சொல்லி சொன்னீங்களே, அப்போ அதை என்ன பண்ண அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ, உடனே நம்ம ஹீரோயினோட புருஷனும், இவனுக்கு இப்போ தான் இந்த நியூஸே தெரியும் போல, எதுக்கு ஹீரோயினி ரிசைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஷாக்காக கேட்குறான். உடனே அந்த மாமியார்காரியும், காலம் பார்த்து நீங்கள் எல்லாத்தையும் போட்டு விட்றல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு, இப்போதைக்கு யாரும் எதுவும் பண்ண வேணாம், போய் அவங்கவுங்க வேலையை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் அனுப்பிச்சி விட்டுறான். நம்ம ஹீரோயின் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க அசிஸ்டண்ட்டை சொல்லி ஒரு ப்ரெஸ் மீட் ரெடி பண்ண சொல்கிறான். உடனே அந்த அசிஸ்டண்ட் சொல்கிறாங்க, சேர்மனை கேட்காம என்னால் எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறப்போ, அப்போ நீ மீட்டிங்கை ரெடி பண்ணிட்டு அப்புறம் உன்னோட சேர்மன்ட்ட போய் இன்ஃபார்ம் பண்ணிக்க அப்படின்றாங்க. சேர்மன் வேற யாரும் இல்லை, நம்ம ஹீரோயினோட மாமியார் தான். இப்போதான் அந்த தம்பிக்காரனுக்கு இந்த விஷயமே தெரிஞ்சிருக்கு, இந்த மாதிரி ஒரு ப்ரெஸ் மீட் ரெடி ஆகுது அப்படின்றது. அவனும் அவனோட ஒய்ஃபும் சேர்ந்துட்டு என்னதான் நடக்குன்னு பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருக்காங்க. அப்படின்னு நம்ம மாமியாரை காமிக்கிறாங்க. மாமியார் வந்து இதுக்கு ஒரு நல்ல பிளான் பண்ணியிருக்கா, ஹீரோயினை ப்ரெஸ் மீட்டுக்கு போகக்கூடாதுன்றதுக்காண்டி. அது வேற எதுவும் இல்லை, அங்கே மினிஸ்டரை வர வச்சிருக்கா லஞ்சுக்கு. மினிஸ்டர் இருக்கிறப்போ நம்ம ஹீரோயினியால் வெளியே போக முடியாதுன்றனால அந்த மினிஸ்டரும் வந்துட்டு, நான் ஹீரோயினியோட மிகப்பெரிய ஃபேன், எனக்கு ஹீரோயினி ரொம்ப பிடிக்கும், இப்படி ஒரு மருமக கிடச்சிருக்கு, நீங்கள் கொடுத்து வச்சிருக்கணும் அப்படி இப்படின்ட்டு நம்ம ஹீரோயினி கொஞ்சம் புகழ்ந்து பேசுகிறாங்க. அப்போ நம்ம ஹீரோயினி நான் ரெஸ்ட் ரூம் போகிறேன்னு சொல்லிட்டு எந்திக்கிறப்போ அந்த மாமியாரும் சொல்கிறா, இந்த ரெஸ்ட் ரூம் பக்கத்தில் தான்மா இருக்குது, நீ போயிட்டு 5 நிமிஷத்தில் வந்துரு அப்படின்றா. நம்ம ஹீரோயினி வெளியே வந்துட்டு அங்கே உள்ள லேடி பாடி கார்ட் கிட்ட, இந்த மாதிரி மாமியாருக்கு குளிர் தான், நீ ஒரு பிளாங்கெட் எடுத்து வா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அனுப்பிச்சி விட்டுட்டு, ஹீரோ கிட்ட நான் இப்போ அந்த ப்ரெஷ் மீட்டுக்கு போயே ஆகணும், நீ எப்படியாச்சும் கூப்பிட்டு போ அப்படின்றாங்க. உடனே ஹீரோவும் முன்னாடி வழியாக போக முடியாதுன்றாலும் நீங்கள் பின்னாடி பேக் சைடு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு டாக்ஸி மூலிமா ஹீரோயினியை கூப்பிட்டு போகிறான். இப்போ தான் அந்த லேடி பாடிகார்டுக்கு தெரியுது, அவங்க நம்ம மாமியார் கிட்ட வந்து இந்த மாதிரி ஹீரோயினி எஸ்கேப் ஆகிட்டாங்க அப்படின்ற சொன்னையும் அந்த மினிஸ்டர் முன்னாடி வச்சு மாமியாருக்கு அசிங்கமாயிருச்சு. உடனே அங்கேருந்து கத்துறா. இப்போ நம்ம ஹீரோயினி அந்த ப்ரெஸ் மீட்டுக்கு போயிட்டாங்க, அங்கே போய் பேச ஆரம்பிக்கிறாங்க. அந்த ப்ரெஸ் மீட்டில் நம்ம ஹீரோயினி என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி நீங்கள் எல்லாரும் என்னோட புருஷனை பற்றி தப்பாக பேசுகிறீங்க, அவருக்கு எந்த அஃபேரும் இல்லை, நீங்கள் எல்லாரும் என்னை பற்றி நினச்சி கவலைப்படுறீங்கன்னு எனக்கு நல்லா தெரியுது, ஆனால் என்னோட பர்சனல் லைஃப்பில் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, அந்த குழந்தையும் என்னோட ஹஸ்பண்ட் குழந்தை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. உடனே நம்ம மாமியாரும் வேகமாக ரூமுக்கு வந்துட்டு அந்த டிவியை போட அவள் என்ன பேசுகிறா நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. அப்போ நம்ம ஹீரோயினி பெரிய ஒரு ட்விஸ்ட்டை கொண்டு வராங்க. நீங்கள் எல்லாம் நினைக்கிற மாதிரியும் இந்த குழந்தை என் ஹஸ்பண்ட் குழந்தை இல்லை, ஆனால் இப்போ உண்மையை சொல்ல வேண்டிய நேரம் வந்துருச்சு, அந்த குழந்தை என்னோட மாமனாரோட குழந்தை, இறந்து போனவரோட குழந்தை அப்படின்னு சொல்லி சொல்கிறான். இதை கேட்டவுடனே நம்ம மாமியார் தலையில் இடியே விழுந்த மாதிரி கத்து கத்துன்னு கத்துறா, என்ன பண்ணி வைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ஹீரோயினும் அதை பேசிட்டு, இறந்து போனவரை பற்றி இதுமாரி என்கிட்ட எதுவும் கேட்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கிளம்பி போகிறா. அப்படியே கட் பண்ணால் நம்ம டாண்டேராவை காட்டுறாங்க. அவள் தலையை போட்டு பிச்சுக்கிறா. 70 வயசு கிழவன் கூடயா நீ என்னோட அஃபேர்னு நீ காட்டிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு, இவ்வளோ நான் என்ன பண்ணேன், ஏன்டி இப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு தலையை பிடிச்சி பிச்சுக்கிட்டு இருக்கா. இது எல்லாத்தையும் அந்த தம்பிக்காரனும் அவன் ஒய்ஃபும் டிவியில் பார்த்துட்டு சிரின்னு சிரிக்கிறாங்க. அந்த தம்பிக்காரனும் அவன் ஒய்ஃப்ட்ட சொல்கிறான், இந்நேரம் எங்கள் அம்மா மூஞ்சி எப்படி இருக்குன்னு தெரியல, அவங்க ரொம்ப கோவத்தில் இருப்பாங்க அப்படின்னு சிரிச்சுக்கிட்டு இருக்கான். அப்படியே நம்ம ஹீரோயினியோட புருஷனை காமிச்சான், அவன் கோவப்படுவான்னு பார்த்தா அவன் அதுக்கு மேலே விழுந்து விழுந்து சிரிக்கிறா, எங்கள் அம்மாவை நல்லா ட்விஸ்ட்டில் மாட்டி விட்டா அப்படின்னு. ஏன்னா அந்த பையன் இவனோட பையன் அப்படின்ற மாதிரி நியூஸ் வந்துருந்துச்சுன்னா பணத்துக்காண்டி தான் இதெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு ரூமரும் பரவிருக்கும். அதுவே அந்த பையன் மாமனார் பையன் சொல்லிட்டா இனிமேல் எக்ஸ்பிளைன் பண்ணவே தேவையில்லை, இவன் நல்லா தான் மாற்றி விட்டுருக்கா எங்கள் அம்மாவை அப்படின்னு சொல்லிட்டு அவன் சிரிக்கிறான். அப்படியே கட் பண்ணால் நம்ம மாமியார் ஹீரோயினை கூப்பிட்டு வச்சு பேச உட்காந்துருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு பேச வார்த்தையே வரல, நம்ம ஹீரோயின் முகத்தை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அப்படியே நம்ம ஹீரோயின்கிட்ட சொல்கிறாங்க, நான் ஒன்றே ஒன்று தான் உங்ககிட்ட சொல்லணும், நீ இப்போ ஆரம்பிச்சதுக்காண்டி விளைவை நீ தான் ஃபேஸ் பண்ணணும், நீ எல்லாத்துக்கும் தயாராக இருந்துக்கோ, நீ என்ன பண்ண போகிறேன்னு மட்டும் பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோயினும், நானும் உங்கள்கிட்ட ஒன்றே ஒன்று தான் சொல்லணும், நீங்கள் இந்த ஃபவுண்டேஷனை உங்கள் பையனை விட உங்களை விட நான் தான் அதிகமாக இதில் உழைச்சிருக்கேன், நான் தான் இதில் எல்லாத்தையும் பண்ணியிருக்கேன், ஆனால் நீங்கள் என்னையவே இதுலேருந்து வெளியேற்ற பார்க்குறீங்க, நீங்கள் இன்னொரு தடவை என்னோட வழியில் குறுக்க வந்தீங்கன்னா நான் என்னோட ப்ரெஸ் மீட்டையும் அரேஞ்ச் பண்ணி நீங்கள் இந்த ஃபவுண்டேஷனில் எவ்வளோ பணத்தை ஆட்டைய போட்டிருக்கீங்க, என்னெல்லாம் ஃப்ராடு பண்ணியிருக்கீங்கன்றதை இந்த உலகத்துக்கே வெளிச்சம் போட்டு காட்டிடுவேன் அப்படின்னு மூஞ்சிக்கு நேராகவே மிரட்டிட்டு போகிறான். அப்படியே கட் பண்ணால் நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. அந்த மிஸ்டர் பார்க் வந்து நம்ம ஹீரோவை திட்டிகிட்டு இருக்காரு, நீ யாரை கேட்டு ஹீரோயினியை கூப்பிட்டு போனா, அதுவும் தனியாக கூப்பிட்டு போயிருக்க, அவங்களுக்கு ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா நீ என்ன பண்ணுவ அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ நம்ம ஹீரோவும் வழக்கம் போல், சாரி சார் தெரியாமல் பண்ணிட்டேன், இனிமேல் இப்படி பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அப்போ நம்ம லாயர் அங்கே வராரு. அவர் அப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம ஹீரோவை பார்க்குறாரு. அவர் என்ன சொல்கிறாரு, நீ தான் புதுசாக சேர்ந்துருக்க பாடியாடா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு கிளம்புறாரு. இப்போ கொஞ்ச நாள் கழிச்சு காட்டுறாங்க, அந்த ஜான்டேரா அவள் பையனை கூப்பிட்டு இந்த வீட்டுக்கே வந்துட்டா, இனிமேல் நான் இங்கே தான் இருக்க போகிறேன் அப்படின்ட்டு. உடனே நம்ம மாமியார், வாமா வாமா நான் உன்னையும் சேர்த்து தான் இங்கே கூப்பிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட, இவன் என்னதான் இருந்தாலும் உன்னோட சின்ன மாமியார், இனிமேல் இங்கே தான் தங்க போகிறா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தாய் கிழவி கலாய்க்க, உடனே நம்ம ஹீரோயினையும் பதிலுக்கு, ஆமாம் வயசில் பெரியவங்களுக்கு நான் மரியாதை கொடுத்தா ஆகணும், என்னதான் இருந்தாலும் அவங்க என்னோட சின்ன மாமியார் அப்படின்னு சொல்லிட்டு இவளும் கலாய்க்கிறா. உடனே நம்ம மாமியாரோட முகம் அப்படியே டொயின்னு போயிடுது.
அப்படியே எனக்கு இது பண்ணி நீ ரூமெல்லாம் சுத்தி காட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்றா மாமியார். உடனே ஹீரோயினி அங்கேருந்து கிளம்பி போனோனே அந்த ஜான் டேரா சும்மா இல்லாம, "அப்ப இனிமேல் நான் உங்கள அக்கான்னு தான் கூப்பிடணுமா?" அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாமியார்ட்ட கேட்கிறா. அவளுக்கு நெஞ்சில இடியே விழுந்த மாரி, "மொத நீ இங்கேருந்து கிளம்பு" அப்படின்னு சொல்லிட்டு கத்துறா. இப்போ நம்ம ஹீரோயின் அந்த வீட்ட ஃபுல்லா சுத்தி காமிச்சுட்டு, அவங்களுக்கான ரூமையும் அவளுக்கு குடுக்குறா. அப்போ நம்ம ஹீரோயின் அந்த ஜான் டேராவ பார்த்து சொல்றாங்க, "நீ இந்த வீட்டுக்குள்ள வந்துட்ட. ஆனா இந்த டைனிங் டேபிள்ல சாப்பிடுறது, அங்க இங்கன்னு சுத்துறது, என் கண்ணுல நீ எங்கேயுமே படக்கூடாது. உன் ரூம்குள்ள இருந்தோமா, உன் பையன வளர்த்தோமான்னு அப்படியே இருக்கணும். என் கண்ணுல நீ பட்டன்னா நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது" அப்படின்னு மிரட்டுறாங்க. அப்படியே கட் பண்ணா நம்ம ஹீரோயினி நம்ம ஹீரோவ கூப்பிட்டு, "நம்ம தனியா ஜாகிங் போணும். உன்ட்ட பேசணும்" அப்படின்ட்டு தனியா கூப்பிட்டு போறாங்க. அப்போ நம்ம ஹீரோயினி வந்து சொல்றாங்க, "என்ன பார்த்தா உனக்கு பைத்தியக்காரி மாரி தெரியுதுல்ல, நான் இதெல்லாம் பண்றத பார்த்தா" அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ, நம்ம ஹீரோவும், "இல்ல நீங்க பணத்துக்காண்டி எதுக்கு இவ்வளோ கஷ்டப்படுறீங்கன்னு நான் யோசிக்கிறேன்" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கு நம்ம ஹீரோயினியும் சொல்றாங்க, அவங்க மாமனார் இறந்து போறதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோயினி கிட்ட எதுக்கோ கைரேகை வாங்கியிருப்பாரு. அப்ப அவர் என்ன சொல்லியிருப்பாரு அப்புட்ன்னா, "நீ என்ன கஷ்டம் வந்தாலும் நீ டிவோர்ஸ் மட்டும் பண்ணிறாத. நீ என்ன நம்பு. உனக்கு கஷ்டப்படுறப்போ உன்ன உன்ன வந்து சேர வேண்டியது உன்ன வந்து சேர்ந்துரும். நீ டிவோர்ஸ் மட்டும் பண்ணிறாத" அப்படின்னு சொல்லிட்டு சத்தியம் வாங்கியிருக்காரு. அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு நம்ம ஹீரோவும், "அதுக்குன்னு உங்க உயிர பணய வைக்கிற வரைக்கும் நீ இத பண்ணணும்னு அவசியம் இல்ல" அப்படின்னு சொல்றாங்க. அப்போ நம்ம ஹீரோயினி அவங்களுக்கு நடந்த இது அட்டாக் எல்லாமே டெரரிஸ்ட் அட்டாக்குன்னு தான் நெனச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோவும் சொல்றாரு, "உங்கள கொலை பண்ணது நீங்க டெரரிஸ்ட்ன்னு நெனைக்கிறீங்க. ஆனா அது உண்மை கிடையாது. என்னோட ஃப்ரெண்டு சாகுறதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ காமிச்சான். அதுல உங்க மாமனார் இந்த பேலஸ்ல சாகல. அவரு வேற எங்கேயோ இறந்திருக்காரு. இந்த பேலஸ்க்கு அவங்கள கொண்டு வந்திருக்காங்க" அப்படின்னு சொன்னோனே நம்ம ஹீரோயினி கொஞ்சம் ஷாக் ஆகுறாங்க. ஆமாம். என்னோட ஃப்ரெண்ட கொன்னது யாருன்னு தெர்ல. என்னோட ஃப்ரெண்ட கொன்னது உங்க ஃபேமிலி உள்ளவங்களா? இல்லன்னா ஃபேக்ட்ரில உள்ளவங்களான்னு தெர்ல. அவங்க தான் உங்க மாமனாரையும் கொன்றுக்கணும். உங்களையும் கொலை பண்ண ட்ரை பண்ணியிருக்கணும். இத பத்தி நான் விசாரிக்கணும்னு நெனச்சேன். ஆனா யாருமே என்ன விசாரிக்க விடல. அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே நம்ம ஹீரோயினியும், அப்பனா இந்த வீட்ல உள்ளவங்க தான் என்ன கொலை பண்ண நெனச்சாங்க நீ சொல்றியா? அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ அப்படியே அடுத்த நாள் காட்டுறாங்க. நம்ம ஹீரோயினியோட மாமியார், அவங்க 2வது பையனோட ஒய்ஃபையும், அவங்களையும் லஞ்சுக்கு இன்வைட் பண்ண சொல்லி நம்ம ஹீரோயினி அனுப்புறாங்க. அப்போ கையில ஒரு ஒயின் பாட்டிலையும் குடுத்து அனுப்புறாங்க. அந்த ஒயின் பாட்டிலோட பிரைஸ் 150 மில்லியன் வான் அப்படின்னு சொன்னோனே, நம்ம ஹீரோயினியும் இவ்ளோ காஸ்ட்லியா குடுக்கணுமா? அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு நம்ம ஹீரோவ கூப்ட்டு போறாங்க. அவங்க போய் நேரா போய் அந்த தம்பி ஒய்ஃப் கிட்ட அந்த ஒயின குடுத்தா, அவங்க வீம்க்குனே கீழ போட்டு உடைச்சுட்டு, "கவலைப்படாத, எங்க வீட்ல இந்த மாரி நெறையா ஒயின் இருக்கு. இதோட காஸ்ட்லியாவே இருக்கு" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அவங்களுக்கு எதுக்கு அப்படின்னா, நம்ம ஹீரோயின் ஏழை வீட்லேருந்து வந்தனால அவங்க அப்படி ட்ரீட் பண்றாங்க. அப்ப அவங்களுக்கு ஒரு டேனியல்னு ஒரு அசிஸ்டன்ட் இருக்கான். அவன் வந்துகிட்டு அதெல்லாம் கிளீன் பண்ணும்போது, "மேடம் இத விட காஸ்ட்லியான ஒயின்லாம் இந்த வீட்ல இருக்கு" அப்படின்னு இன்னும் கொஞ்சம் ஏத்தி விடுறான். நம்ம ஹீரோயினியும் அமைதியா இருக்காங்க. அடுத்த நாள் எல்லாரும் டின்னர்ல மீட் பண்றப்போ, மாமியாரோட 2வது பையன் ஃபேமிலில இருக்க எல்லாரும் காஸ்மெட்டிக் பிசினஸ் தான் பண்றாங்க. அவங்க இப்ப புதுசா சைனா கூட டை அப் வைக்கணும்னு ஆசைப்படுறாங்க. நம்ம மாமியார் எவ்வளோ தடவ கேட்டாலும் நம்ம ஹீரோயினி முடியாதுன்னு இருப்பாங்க. ஆனா, இப்ப இங்க எல்லாரும் இருக்கனால நம்ம ஹீரோயினியால எதுவும் சொல்ல முடியல, அமைதியா இருக்காங்க. இதுதான் சாக்குன்னு அந்த மாமியாரும், "என்னோட மருமகளாம் பெரிய செலிபிரிட்டி. அவ நெனச்சா என்னனாலும் பண்ணலாம்" அப்படின்ட்டு அலக்கா புலக்கான்றா. நம்ம ஹீரோயினியும் அடுத்த நாள், "பாருடி நான் உனக்கு என்ன பண்றேன்னு" சொல்லிட்டு பிரஸ்ல இருக்க எல்லார்கிட்டயும் போய், "என்னோட மாமியார் ஒரு பெரிய தொகைய டொனேஷன் பண்றேன்னு சொல்லியிருக்காங்க" அப்படின்னு சொல்லிர்றா. இதனால நம்ம மாமியாரும் நேர்ல வர வேண்டியதா இருக்கு, வேற வழி இல்லாம. 2 பேரும் பார்த்தா ஒரே ட்ரெஸ் போட்டிருக்காங்க. உடனே அங்க இருக்க பிரஸ்ல இருக்க எல்லாரும், "2 பேரும் ஒரே ட்ரெஸ் போட்டிருக்கீங்க. வந்து ஃபோட்டோக்கு போஸ் குடுங்க மாமியார் மருமகளும்" அப்படின்னு சொல்லியும், நம்ம மாமியாரோட முகத்துல ஈ ஆடல. அவ அப்படியே அங்க போய் கல்லு மாரி நிக்கிறா. நம்ம ஹீரோயினி தான் இதுதான் சாக்குன்னு நல்லா வளைச்சு வளைச்சு மாமியார் கூட சேர்ந்து போஸ் குடுக்குறா. அப்படியே கட் பண்ணா, நம்ம மாமியார் அன்னைக்கு நைட்டே போய் அங்க இருக்க எல்லா பாடி கார்ட் கூடயும் ஃபைட் பண்றா. எல்லாரையும் அங்க இருக்கவள கீழ தள்ளி விட்டு போடுறா. அப்போ இங்க இருக்க யாருமே ஸ்ட்ராங்கா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு, "நீ வா" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவ கூப்பிடுறா. ஆனா நம்ம ஹீரோ தான் ஆல்ரெடி இந்த தாய்க்கிழவி மேல கோவமா இருக்கான்ல. ஸோ ஒரே தள்ளா போட்டு கீழ தள்ளி போட்டுடுறான். சரி போனா போதுன்னு கை குடுத்து தூக்குனா, திருப்பி அந்த மாமியார் இருந்துட்டு, "நீ என்ன தள்ளி விடாத" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவ ஹக் பண்ற மாரி நின்னுட்டு, "கொஞ்ச நேரம் அப்படியே நில்லு. உன் மேல வர ஸ்மெல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு" அப்படின்ட்டு நம்ம ஹீரோக்கு ஒரு பக்கம் ரூட் விட்டுக்கிட்டு இருக்கான். அவ ஒரு சைக்கோ மாரி போறப்ப கூட அந்த கையெல்லாம் மோந்து பார்த்துக்கிட்டே இருக்கா. ஹீரோவோட வாடை நம்ம மேல வருதா அப்படின்னு சொல்லிட்டு மோந்து பார்த்துக்கிட்டே போறா. நம்ம ஹீரோயினியோட மாமியாரும் அடுத்த நாள் ஹீரோயினிய கூப்பிட்டு விடுறான். அவ தான் இப்ப செம கோவத்துல இருக்கால. அதனால அப்படியே லைட்டா, "நீ உங்க அம்மாவ பார்த்தியா? உங்க அம்மாவ பார்த்தே 10 வருஷம் இருக்கும்ல. இப்போ உங்க அம்மாவ பத்தி நீ எப்படி இருக்கான்னு கூட நீ கண்டுக்கல. உன்னோட அண்ணன் தான் உன்னோட அம்மாவ பார்த்துக்கிட்டு இருக்கான்" அப்படின்னு சொல்றப்போ நம்ம ஹீரோயினிக்கும் புரிஞ்சிருது. இவன் நம்ம அம்மாவ பத்தி பேசுறான்னு ஏதோ பிளான் பண்ணியிருக்கான். நம்ம அம்மாவ ஏதோ பண்ணிட்டா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். உடனே அந்த மாமியாரும், "உங்க அம்மா 10 வருஷமா பைத்தியக்கார ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்காங்க. இப்போ சாக போற நிலைமையில இருக்காங்க. நீ போய் பார்த்துட்டு வா" அப்படின்னு சொல்லியும், நம்ம ஹீரோயினிக்கும் கொஞ்சம் ஷாக் ஆகுது. அடுத்த நாள் அவங்க அண்ணன் தான் கூப்பிட்டு போறான். கூடயே நம்ம ஹீரோவும் போறாங்க.
அப்போ அங்க போனா ஒரு பைத்தியக்கார ஹாஸ்பிட்டலுக்குள்ள போறாங்க. நம்ம ஹீரோயினோட அண்ணா சொல்றான், "அம்மாவுக்கு இந்த மாரி என்னை யாருன்னு அடையாளம் தெரியாது, உன்னையும் தெரியாது. இது எல்லாமே சேர்மனோட ஆர்டர் தான். என்னால எதுவும் பண்ண முடியல" அப்படின்னு சொல்றான். அங்க உள்ள ரூம்குள்ள நம்ம ஹீரோயினி மட்டும் தான் அவங்க அம்மாவ பார்க்க போறாங்க. போன கொஞ்ச நேரத்திலேயே அவங்க கொஞ்சம் பயங்கரமா கத்துறாங்க. நம்ம ஹீரோ வேகமா ஓடி வரான், "என்ன ஆச்சு?" அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதோட இந்த எபிசோட் முடியுது. உங்களுக்கு இந்த எபிசோட் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்க்கலாம். டாட்டா.